அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட் ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டை நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பிளான் பண்ணலாம். ஸோ இதில் இன்னைக்கு நடந்த மார்க்கெட் விஷயங்களை நம்ம ரொம்ப முக்கியமான விஷயங்களை சில விஷயங்கள் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியிருக்குது. அதுவும் பர்டிகுலராக இன்னைக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைரக்ஷன் கிடைச்சது நமக்கு. இந்த ரெண்டு டைரக்ஷன்ல எது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறதும் அதுல எந்த மாதிரியான சுச்சுவேஷன் மாறுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நியூஸ் வந்து எக்ஸ்பைரி, அதாவது நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு, மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப்போட இந்தியா அமெரிக்கா ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு. ஸோ இப்போ இந்த ரிசல்ட் இதெல்லாமே இருக்கிறதுனால இதோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், வாலட்டிலிட்டியும் அதிகமாக இருக்கும். இதனால ட்ரேட் பண்றவங்க ரொம்ப சேஃபாக ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டிமேட் பண்ணணும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிற அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனுக்கு முன்னாடியே நம்ம இன்டிமேட் பண்ணிட்டோம் நம்ம டெலிகிராம் சேனல்ல. ஸோ அதுக்கப்புறம் டைரக்டா மார்க்கெட் கேப் டவுன் அப்படிங்கிறது எந்த இடத்துல அப்படின்னா 24,640. ஸோ 24,640 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு வரும்போது நம்ம இங்கே ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் நம்ம வீடியோ சொல்லியிருந்தோம். இந்த சப்போர்ட் லெவல்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ ட்ரேட் பண்றவங்க கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க டிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த லெவல்ல ஓப்பன் ஆச்சு. நிஃப்டி ஓப்பன் ஆன 5 to 10 மினிட்ஸுக்கு ரெண்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டிலாக தான் இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு ரெண்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஓகே, இந்த ரெண்டு கேண்டிலுக்கு அப்புறம் மூணாவது கேண்டில் அதுல இருந்து மறுபடியும் கரெக்ஷன், அதாவது டவுன்ல வர ஆரம்பிச்சு கீழே வந்தது. நம்ம எதிர்பார்த்த லெவல்ஸ் இந்த லோ பிரேக் அவுட், ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இந்த லெவலும், இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா அடுத்த டார்கெட்டா 24,500 இந்த லெவலும் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த லெவல் கீழே வரும்போது அப்படின்னு நம்ம இங்கேயே பிளான் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கீழே இங்க வரைக்கும் வந்தது, நமக்கு ஆப்ஷனுக்கான டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு ஒரு ஆப்ஷன் டார்கெட் ஹிட் ஆனாலும் டைரக்ஷன் இன்னும் கிளியரா கிடைக்கல. இந்த லோ பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம், ஆனா ஆகல. இங்க இருந்து திரும்ப ஆரம்பிச்சதுன்னா மறுபடியும் ஹையே போயிடுச்சு. அதாவது ப்ரீவியஸ் ஹை நம்ம ஓப்பன் ஆகும்போது இருந்த ஹை டச் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இங்கிருந்து மறுபடியும் ரேஞ்சில் பிரேக் டவுன் சைடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரியே ரெண்டாவது கேண்டில் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சது. ஸோ இப்போ இந்த எல்லா மொமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேல இருந்து கீழே இறங்கி இங்க ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத கிளியர் பண்ணுது. ஸோ இதுக்கு அப்புறம் தான் டைரக்ஷன் டவுனா அப்சைடா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதையும் மென்ஷன் பண்ணிட்டோம் டெலிகிராம்ல. ஆனா இந்த லெவல் அப்சைட் பிரேக் அவுட் ஆனது அப்படிங்கிறது 24,700 பிரேக் அவுட் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் டைரக்ஷன் நமக்கு கிடைச்சது மேல அப்படின்னு அதையும் இன்டிமேட் பண்ணிட்டோம். இந்த லெவல் மேல போயிட்டு கரெக்ஷன் அகைன் டார்கெட், நம்மளுடைய டார்கெட், நம்ம டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 850 வரைக்கும் தான் வச்சிருந்தோம். ரெசிஸ்டன்ட் வந்து 900 தான், 24,900 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். இந்த லெவலுக்கு மேல போகும்போது மார்க்கெட் டைரக்ஷன் மாறும் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இப்போ கண்டினியூவா சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த லெவலுக்கு முன்னாடி நம்ம ஏன் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கம்மியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கான டார்கெட் அவ்வளவுதான் போதும். இந்த லெவலுக்கு ரிஸ்க் இருக்கு. ஸோ இந்த டச் பண்ண உடனே வேகமா கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எதுக்கு அந்த ரிஸ்க் நம்ம எடுப்பானே அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம சேஃப் என்ட்ரி, சேஃப் டார்கெட்டுக்காக நம்ம 850ல புக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு நம்ம வேலை முடிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் எதிர்பார்த்த மாதிரியே கரெக்ஷன் கீழே வந்துச்சு. அகைன் அந்த ப்ரீவியஸ் அதுக்கப்புறம் ஒரு ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணும்போது தான் இங்கிருந்து அடுத்த டார்கெட்டை நம்ம பிளான் பண்ணோம் 950 வரைக்கும். ஸோ இந்த லெவல் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் இது ஸ்கேல்பிங் தான். இதுக்கப்புறம் இந்த லெவல்ல நம்ம மார்க்கெட் வந்து டைரக்ஷனுக்காக வெயிட் பண்ணோம். ஏன்னா இது பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஹெல்தியா இல்ல, வீக்கா தான் இருந்துச்சு. அதனால டைரக்ஷன் என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். டைரக்ஷன் கிடைக்கல. அதுக்கப்புறம் திரும்ப ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சது, கீழே வந்துருச்சு. இன்னைக்கு மார்க்கெட்ல 3 விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது இதுதான். ஃபர்ஸ்ட் டவுன் சைடுக்கான ஸ்ட்ராங் ப்ரெஷர், எங்க மேல இருந்து கீழே 150 பாயிண்ட்ஸுக்கு கீழே வந்து டவுன் ப்ரெஷர் கொடுத்து இறக்கிட்டாங்க. சின்னதா ஒரு மொமெண்டம் ஃபார்ம் பண்ணி ஜிக்ஸாக்கா ஒரு கரெக்ஷன் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்தாங்க. இது என்னவா இருக்குதுன்னா மார்க்கெட் நம்ம மேல போகுதா கீழே இறங்குதாங்கிற விஷயத்த இன்டிமேட் பண்றதுக்கான சிக்னலா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இது இன்டிமேட் பண்ணிருக்கு. இதுக்கப்புறம் தான் டைரக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிருக்கு, அப்சைடு பிரேக் அவுட் அப்படின்னு. ஸோ இந்த விஷயங்கள் தான் நான் இன்னைக்கு 3 டைரக்ஷன்ல மூணு விஷயமா நடந்துச்சு அப்படின்னு நம்ம இன்டிமேட் பண்ண வந்தோம்.
இந்த விஷயங்கள் என்ன மாதிரி விஷயத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, எப்பயுமே ஒரு டைரக்ஷன் மார்க்கெட்டுக்கு முன்னாடி ஒரு ரேஞ்ச் ஷார்ட் டைம் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப டைரக்ஷன், இப்ப மார்க்கெட் நடந்தது எப்படி, எதுல என்ட்ரி எடுத்தோம், இதெல்லாம் நமக்கு ஓகே நம்ம பார்த்துட்டோம். ஆனா இப்ப நாளைக்கு எப்படி நடக்கும்போது நம்ம எந்த மாதிரி என்ட்ரி டார்கெட்டையும் பிளான் பண்ணலாம் அப்படிங்கறதுல நம்ம பிளான் பண்ணணும். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட்ல எந்தெந்த லெவல் ஸ்ட்ராங்கா இருக்குது இப்பயும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 24,900 அப்படின்னு ஸ்டில் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, ரெசிஸ்டன்ட். ஏன்னா இந்த லெவலுக்கு மேல இது வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல. ஸோ இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டா இன்னமும் இருக்கு. அட் சேம் டைம் சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறது 24,630 to 40 இந்த லெவல். ஸோ இந்த லெவலுக்கு உள்ள மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆனாலும் லோ கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த லோ டச் பண்ணி ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சால் கால், அப்படி இல்ல பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா புட்டு. அட் சேம் டைம் இங்க ஒரு கேப் அப், சின்னதா கேப் அப் ஆகுது அப்படின்னா மறுபடியும் கீழே வராம மேலேயே போயிட்டு ரெசிஸ்டன்ட் டச் பண்ணுது அப்படின்னா ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல் கன்ஃபர்மேஷன்ல புட்டும் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனும் காலும், இது ரெண்டு தான் பிளான் பண்ணலாம். இது இல்லாம டைரக்டாவே சப்போர்ட்லயோ ரெசிஸ்டன்ட்லயோ ஓப்பன் ஆகும்போது கன்ஃபர்மேஷன் என்ட்ரி புட்டுக்கு நமக்கு வந்து சப்போர்ட்ல வந்து காலும் ரெசிஸ்டன்ட்ல புட்டும் ரெண்டுமே பிளான் பண்ணலாம். ஸோ ஈஸி பிளான். இந்த ஈஸி பிளானை கன்ஃபர்மேஷன் எடுத்து தான் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் இருக்கும். அந்த விஷயத்த நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டியோட டைரக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, அட் த சேம் டைம் என்ட்ரி டார்கெட் லெவல்ஸ் நம்ம பார்த்த விஷயம் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பேங்க் நிஃப்டி ஒரு அவுட்லைனா பார்த்துருவோம். ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் சொன்ன மாதிரி 25,550, அது ஆக்சுவலா 500 நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா அது 550 சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் டவுனுக்கு ரெசிஸ்டன்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகி இந்த சப்போர்ட் லெவல் எடுத்ததுக்கு அப்புறம் ரெசிஸ்டண்டா இருக்கக்கூடிய 56,000 பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நேரா 56,400 ரிவர்சல் எடுத்திருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம 600 அப்படிங்கிறது தான் பிளான் வச்சிருந்தோம். ஆனா இங்க 400 ரிவர்சலே எடுக்கு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ஜோன்ல வந்து இப்ப மறுபடியும் செல்லர்ஸ் அக்யூமுலேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, சேம் சினாரியா தான். 55,800க்கும் கீழே மார்க்கெட் போகும்போது சப்போர்ட் லெவலா 55,600 அப்படிங்கிற லெவலை வச்சுக்கலாம். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா அடுத்தடுத்து நம்ம லெவல் பிளான் பண்ணுவோம். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகாம சப்போர்ட் எடுக்கும்போது இங்க இருந்து நம்ம கால் பிளான் பண்ணலாம். கேப் டவுன் ஓப்பன் ஆகும்போது, அதே கேப் அப்ல ஓப்பன் ஆகி ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு ரிவர்சல்ல புட் எடுக்கலாம். பிரேக் அவுட் ஆனா கால் எடுப்போம். ஆனா இங்க ரிவர்சலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இல்ல பிரேக் அவுட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா அப்படின்னு கேட்டா இங்க ரெண்டுக்கான சான்சஸும் இருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த லோ பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் இந்த ஹை வந்து பிரேக் அவுட் ஆகாத வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த லோ பிரேக் அவுட் ஆகி டவுன்ல வந்திருக்கு அப்படின்றப்ப இங்க வந்து பையர் அக்யூமுலேஷன் நடந்து மேல போகுது. ஆனா அதே நேரத்துல இங்க செல்லர் அக்யூமுலேஷன் இங்க மட்டும் இல்லாம இங்கேயும் ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு செல்லிங் ப்ரெஷரையும் இங்க ஒரு பையர்ஸோடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு பிரேக் பண்ண முடியுமான்னா டவுட் தான். ஸோ அதனால பிரேக்கிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைவு. ஆனா இங்க ஒரு அக்யூமுலேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால இங்க இந்த பிரேக் அவுட்டுக்கு வாய்ப்புகள் இருக்குமான எந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும்னா, இந்த லோ பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் இங்க ஒரு அக்யூமுலேஷன் எடுத்துட்டு மேல போகும்போது உடைக்கிறதுனா வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு வகையான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இது மாதிரி தான் பேச சொல்றோம். அதனால இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுதோ சப்போர்ட் எடுக்குதோ எந்த மாதிரி விஷயத்த நம்ம இருந்தாலும் அதை கன்ஃபர்மேஷன் பிளான் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கலாம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சப்போர்ட் பை ரெசிஸ்டன்ஷியல் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டா இருங்க அப்படிங்கறத நான் சொல்ல வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சார்ட்டை ரீட் பண்ணி நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டும் அந்த டீடைல்ஸும் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.